ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக எப்படி ஆரி ப்ளவுஸுக்கான மார்க்கிங் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கழுத்து சைடு டச் பண்ண மாதிரியும் இந்த மாதிரி கேப் இருக்கணும். கழுத்துக்கிட்ட நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது டச் பண்ண மாதிரி இல்லை, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா கழுத்து அகலமாக போயிடும். ஓகேவா? அப்போ நம்ம எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஃபோல்டிங் சைடு இந்த இடத்துல கழுத்து டச் பண்ண மாதிரி. இப்போ கஸ்டமர் கழுத்து இறக்கம் வேணும் இல்லை மேலே வேணும்னா இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வந்து கழுத்து 1/2 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இறக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட அளவு, ஆம் ஹோலோட அளவு எல்லாமே கரெக்டான லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட்டர் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஆம் ஹோல் ப்ளஸ் ஷோல்டர், நெக்ஸ்ட் நெக்கோட ரவுண்டு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நெக் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் யூ நெக் வேணும் இல்லை ரவுண்ட் நெக் வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்குறாங்கன்னா யூ நெக்குக்கு 1 இன்ச்சு இந்த கிராஸ் லைன் 1/2 to 1 இன்ச் வரைக்கும் நம்ம வைக்கலாம். யூ நெக் வேணும்னா 1 இன்ச்சு வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 1 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் ஸ்கேலை வச்சு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி ரவுண்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீழே டாட்டு. இப்போ புட்டாஸ் ஒர்க்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ இந்த டாட்டுக்கிட்ட புட்டாஸ் ஒர்க் வரக்கூடாது. அதுக்காக சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட், அந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே புட்டாஸ் ஒர்க் பண்ணவே கூடாது. ஆம்கோலுக்கு ஜஸ்ட் நான் ஒரு வளைவு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆரி ப்ளவுஸ்க்கான மார்க்கிங். இதுக்கப்புறம் கட்டிங் லைன் எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்க விட்டுக்குவாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நம்ம வரைஞ்ச இந்த லைன்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ஆரி ப்ளவுஸ்க்கு மார்க் பண்ணும்போது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சைடில் ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.